சாமானிய மனிதர்களுக்கான காலம் தான் இது. உங்க ரேஞ்சுக்கு உங்க லெவலுக்கு தான் ஒரு எதிரி வருவான்னு பார்த்தா என்னை மாதிரி மாடு மேய்க்கிறவன் தான் இப்ப வருவான். என்னை மாதிரி ஆடு வச்சிருக்கவன் தான் வருவான். அதை ஏத்துக்க பழகிக்கணும். ஏத்துக்க பழகி எல்லா திமுக காரனும் ஏத்துக்க பழகிக்கணும். அது எப்படி? எங்க அப்பா, எங்க தாத்தா, நானு நாங்க தனியா வர்றோம், நீ வாயா, மொத்த குடும்பத்தை கூட்டிட்டு வா. உள்ள இருக்கிறவங்க, பூமிக்குள்ள இருக்கிறவங்க எழுப்பி கூட்டிட்டு வா பார்க்கலாம். 1949 திமுக பிறந்ததுல இருந்து உங்க தாத்தா பாட்டில மொத்தமா கூட்டிட்டு வா, நாங்க பாக்குறோம். எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. அதான பிரச்சனை உங்களுக்கு. அதான பிரச்சனை. சாமானிய மனிதன் அரசியலுக்கு வரக்கூடாது. வந்தா அப்பா இழுத்து பேசுவ, அம்மாவை தவறா பேசுவ. அதான பிரச்சனை. சாமானிய மனிதன் வந்தா குடும்பத்தில் இழுத்துக்க பாத்துக்கலாம். எங்க சவால் நாங்க தனியா தான் வருவோம். நீ எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. ஊருக்கு போ. கீதா ஜீவன் அக்காக்கு சேர்த்து பெரியசாமி ஐயால இருந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. தம்பி கூட்டிட்டு வாங்க. எங்கால பிஜேபி காரன் தனியா தான் வருவான். தனியா ஒரு துண்டை போட்டுட்டு 400 ரூபாய் சம்பாதிப்பான். அவ்வளவுதான். வேலைக்கு போவான். அதுல 200 ரூபாய் கட்சி கொடுப்பான். அப்படித்தான் வருவான். கொஞ்சம் பார்த்தா வாட்ட சாட்டமெல்லாம் இருக்க மாட்டான். 100 ரூபாய் செருப்பு போட்டிருப்பான். அப்படிதான் போட்டிருப்பான். சட்டையில் 2 பட்டன் பிஞ்சு போயிருக்கும். அப்படித்தான் இருப்பான். அரசியல் பண்ணி பழகிக்கணும். அப்படிதான் அரசியல். அப்படி நீக்கு போக்கா நீட்டா உங்களை மாதிரி ஒரு நாளைக்கு 5 சத்தம் மாத்திரவன்லாம் பிஜேபியில யாரும் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் பிஜேபிக்கு வரமாட்டாங்க. சாதாரண மனிதன் தான். அப்படித்தான் பழகிக்குங்க. அந்த உடன்பிறப்பு கதறின மாதிரி கதறாம பக்குவமா பழகிக்கணும். காலம் மாறிடுச்சு.